பண்ணிடுறது. அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, காசு அப்படியே கொட்டுன்னு. யார் வந்து கொட்டுறாரா? ட்ரம்ப்பு தலையில. எந்த ஊருக்கு போனாலும் வேலை செஞ்சாதான். இங்கேயாவது அத்தை மாமா ஐத்தன் வந்து உதவி செய்வாங்க, அங்கே ஒன்றும் கிடையாது. குப்பாள்றதுலேருந்து கொட்டி தீக்கிற வரையும், தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அவங்க தான் செய்யணும். கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. இங்கிருந்து அந்த தேசத்தில் போனால் கஷ்டப்படணும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படிதான். இது நம்ம தேசம் இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுது நம்ம சொல்கிறது? நம்ம தேசம் அங்கே இருக்கே, நமது கானானாச்சே. கானானில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து பூமியில் விட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு? ஹல்லேலூயா. ஏன் ஒத்து போக முடியல? ஏன் கஷ்டமாக இருக்குது? அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, என்னால் ஜாலியாக இருக்க முடியல. முடியாது, முடியாது. ஏன்னா இது நம்ம இடம் இல்லை, இது நம்ம ஊர் இல்லை, இது நமது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண்களே, வீடு இருக்கா சோத்திரம் போடணும், சோறு இருக்கா சோத்திரம் போடணும், ட்ரெஸ் இருக்கா சோத்திரம் போடணும். எனக்கு எங்கே ட்ரெஸ் இருக்கு? 2 பீரோ இருக்கு, 2 பீரோ ட்ரெஸ். எனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை. என்ன பக்கத்தில் பாருங்க, இங்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. புலம்புறது அவங்களுக்கு இப்படி இருக்கு, நமக்கு இப்படி இல்லை. நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபையா நான் கர்த்தருக்கு எப்போ நன்றி சொல்வேன். என்னன்னா, ஐ எம் ஆல்வேஸ் வெரி வெரி கண்டென்ட். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல திருப்தியான ஒரு இருதயத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருக்குது, அந்த ஜாய் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு வந்து அடுத்தவங்களை ஒருத்தங்களை பார்த்துட்டு இது மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதில்ல. ஹல்லேலூயா. எனக்கு அந்த இது இல்லை. இது எனக்கு வேணும்னா எனக்கு அதை கர்த்தர் தருவார். அது மேலே எனக்கு ஒரு ஆசை வர்றதில்ல. அவங்க போடுறாங்க, நான் ஒன்றை போடுறதில்ல. நான் சொல்லிப்பேன், எனக்கு எதுக்கு பிராண்டு, நானே பிராண்டு, நான் சொல்லிக்குவேன். அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து பிரின்சி ரொம்ப ப்ரைடாக இருக்கான்னு நினைப்பாங்க. அது எனக்கு ப்ரைடு இல்லை, நான் ஒரு கெத்தாக இருக்கேன். நான் தான் பிராண்டு. என்னுடைய நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன், இப்படி போட்டால் தான் நம்மளை மதிப்பாங்க, இப்படி இருந்தால் தான், அப்படி இருக்குல்ல, அதுக்காக ஏதாவது செய்வாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வழிகளில் நடந்து உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் உடைகள் உங்கள் அலங்காரங்கள் இல்லை, கனம்ன்றது வந்து இது கர்த்தர் கொடுக்கறது. நான் அதை போட்டுக்காதீங்கன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக உங்கள் சமாதானத்தை இழக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கிடைச்சா போட்டுக்கோங்க, ஹல்லேலூயா. இருக்கா போட்டுக்கோ.